திரு பாபு முருகல் அவர்கள்ட்ட பொள்ளாச்சி வழக்கில் எஃப்ஐஆர் போடுறதுக்கே 12 நாள் ஆச்சு. இதில் அடுத்த நாள் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இது மாதிரி அதிமுகவை பார்த்து 100 சார் யாருன்னு கேட்க முடியும் அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. இந்த கேடுகட்ட கம்பேரிசன் தான் வேணான்னு சொல்றேன் நான். வார்த்தையில காணும் இல்லை, அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, சரி கேவலமான அந்த கேடுகட்ட வார்த்தையை பின்வாங்கிக்கிறேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். கேவலமான இந்த கம்பேரிசன் தான் வேணான்னு சொல்றேன் நான். ஏன்னா மூத்த அமைச்சர் திரு துரைமுருகனை நீங்க அதான் சொல்றாரு, வேறு மாநிலங்களில் இது போல பாலியல் வன்முறைகள் நடந்தது இல்லையா, ஒரு மூத்த அமைச்சர் பேசலாமா இப்படி? வேறு மாநிலங்களில் நடக்குதுன்னு சொன்னா இங்க நடக்கிறத நீங்க நியாயப்படுத்திடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தான் வேணான்னு சொல்றேன் நான். அதே போல இந்த பொள்ளாச்சி வழக்குல திரும்ப பொள்ளாச்சி வழக்குன்னு சொல்றீங்க. பொள்ளாச்சி வழக்குல 12 நாள் கழிச்சு கூட எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொன்னா உடனடியாக சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றினோம். அன்றைக்கு சிபிசிஐடி வழக்கு மாற்றியது பத்தாது என்று சொல்லி அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் சார் இது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னார். நீதிமன்றம் உத்தரவு போடல, நீங்களும் ஸ்டாலின் சாரும் நீதிமன்றத்துக்கு போல எதிர்க்கட்சிகள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றிய ஒரு ஒப்பற்ற முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். ஆனால் இன்றைக்கு இப்ப சொன்னார்ல, யார் அந்த சார், அன்பு நண்பர் சகோதர சரவணன் சொன்னார்ல, யார் அந்த சார், அந்த சுதாகர்னு சொல்லிட்டு, சுதாகர் யார் என்று சொன்னால் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவனுக்கு உதவியவன் சுதாகர். அந்த சுதாகர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறான், அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான், அவன் எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறான். அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஞானசேகரன் சாருக்கு அந்த 24ஆம் தேதி ஸ்டேஷன்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு போக சொல்லி உதவி பண்ண அந்த சார் யாரு? இந்த சுதாகர் சார் மாதிரி அங்க ஒரு சார் இருக்கிறாரு, அந்த சார் யாருன்னு கேட்டா இந்த சார் தான் அந்த சார்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஐடியோட 200 பாய்ஸ் இருக்காங்கல்ல, இல்ல சார், இல்ல சமூக வலைதள சண்டையில சொல்றது இல்ல. என்ன 200 பாய்ஸ்னா 200 ரூபீஸ் பாய்ஸ் நான் சொன்னேன். 200 பாய்ஸ்னா 200 தம்பிமார்கள். இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கா? அப்போ காமனா எல்லாருக்கும் 200 பாய்ஸ்னா திமுகவோட ஐடி விங் பசங்கன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அப்ப அதான் அப்படிதான் நீங்க சார், நீங்க எல்லாரும் சமூக வலைதளத்துல இருக்காங்க சார், எல்லாரும் சமூக வலைதளத்துல இருக்காங்க, எப்படி விமர்சிக்கிறீங்க? என்ன சொன்னேன்? இல்ல நான் 200 பாய்ஸ் 200 பாய்ஸ்னா 200 தம்பிமார்கள். இதுல என்ன தப்பு இருக்குது? இதுல என்ன தப்பு இருக்குது? கேப்போம் நீங்க விஷயத்துக்கு காமனா அப்ப 200 பாய்ஸ்னா அப்ப திமுகவோட ஐடி விங் பசங்கன்றது காமனா தெரியுது எல்லாருக்கும், அதான புரிதல் ஆகுது. நான் சொல்லல, கார்கே சொல்றதுதான், நானும் சொல்லல. நீங்க கேட்டதனால நான் சொல்ல வேண்டிய இல்ல, நீங்க கேட்டதனால நான் சொல்ல வேண்டியது, நான் வெறும் 200 பாய்ஸ் தான் சொன்னேன். 200 தம்பிமார்கள். சரி, விஷயத்துக்கு வந்து திமுகவுடைய ஐடி விங் 200 தம்பிமார்கள், அவ்வளவுதான். இப்ப அந்த மாதிரி ஒரு பொய்யான அதே போல நண்பர் சகோதரர் கேட்டாரு, திமுக அரசாங்கத்தில் யார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு யார் கைது செய்யப்படவில்லை? யார் கைது செய்யப்படவில்லைன்னா மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி சாரோட கூட பிறந்த தம்பி அசோக்குமார் சார் எங்க இருக்கிறாரு? 2 வருஷமா தலைமறைவா இருக்கிறாரு. அந்த அசோக்குமார் சாரை கைது பண்ணீங்களா? அந்த சாரை கைது பண்ண மாட்டீங்களா? திமுக அரசாங்கம் தான் நடக்குது. அதை தாண்டி தம்பி அன்பு சகோதரர் காங்கிரசுடைய சகோதரர் சொன்னாரு, 2019 அவர் மேல வழக்கு போட்டுருக்காங்க, உடனடியா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும் இல்லையா? நியாயமான கேள்விதான். ஆனா அவருக்கு வழக்கறிஞரா ஒரு சின்ன அவருக்கு ஒரு புரிதலுக்காக சொல்றேன் நான், 2019 அக்டோபர்ல அவர் மீது கடைசியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்சி 2019 இருந்து 2021 ஆட்சி முடிய வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலனே வச்சுக்கோங்க. 2021 ஆட்சி மாறிச்சு இல்லையா? ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் 3 வருஷம் நடந்தது இருக்கு இல்லையா? இந்த 3 வருஷத்துல நீங்க சார்ஜ் ஷீட் போட்டுருக்கணுமா? அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணுமா? ஒரு ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடிய அவனை ஷேடோல வச்சு நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணுமா இல்லையா? என்ன பண்ணிருக்கணும்ன்றது இருக்குது இல்லையா? அப்ப நக்கீரன் கோபால் என்ன சொல்றாருன்னா, இது போல ஒரு தவறை செய்திருப்பவன் நிச்சயமாக முன்னால் இது போன்ற தவறுகளை செய்திருக்க முடியும். ஏன்னா திடீர்னு போய் ஒரு நாள் அந்த இடத்துல இந்த மாதிரி வருவாங்க, அவங்கள போய் நம்ம ட்ராப் பண்ணோம், அந்த ட்ராப் பண்ணதை வச்சு நம்ம அவங்கள செக்சுவல் அசால்ட் பண்ணணும் அப்படின்னு திடீர்னு ஒருத்தன் பண்ணவே முடியாது. ஒரு வழக்கறிஞரா சொல்றேன் நான், அந்த மாதிரி செய்யவே முடியாது. இது ஏற்கனவே இது போல ஒரு அபிச்சுவல் அஃபெண்டர், அந்த அபிச்சுவல் அஃபெண்டர் இது போல குற்றங்களை கண்டிப்பா சத்தியமா கூட சொல்றேன் நான், சத்தியமா அந்த இடத்துல அவன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குற்றமாவது செய்திருக்கணும். அந்த குற்றம் செய்தது யார்? அந்த குற்றம் செய்வதற்கு அந்த தைரியத்தை அவனுக்கு கொடுத்தது யார்? அப்ப அந்த கொடுத்தது யாருன்னு கேட்டாதா யார்? அந்த சார். அந்த சார் தெரிஞ்சாதான் முடியும். அதை முடிப்பதற்காகத்தான் காவல்துறை ஆணையாளரும் முதலமைச்சர் சாரும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காங்க. சரி, கேப்போம். திரு சரவணன், பொள்ளாச்சி விவகாரத்தை எடுக்கிறது அதிமுக அட்டாக் பண்ணுன்றது மட்டும்தான் நோக்கம், நாங்க சரியாக நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்ற விஷயங்கள் இன்னும் சொல்றாங்க. இன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் பொள்ளாச்சி விவகாரத்தை எடுக்கிறப்போ எதிர்ப்பு தெரிவித்தார்கள், வெளிநடப்பு செய்தார்கள். இல்ல, இப்போ நீங்க ஒரு இங்க நாகரீகமான ஒரு விவாதத்தை நடத்தி கொண்டு இருக்கிறீர்கள். அதுல ஒரு பாவம் பாருங்க, அவருடைய இயலாமை, ஆற்றாமை,
என்னடா இது சிக்ஸர் மேல சிக்ஸரா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே திமுகன்னு சொல்லிட்டு ஒரு 3ஆம் தர ட்ரால் போல பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்தீர்கள். இப்போ 2 விஷயங்கள். ஒத்துக்கிட்டா சந்தோஷம். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை பொறுத்தவரை அங்க வந்து ஒரு அதிமுகவை சார்ந்தவர் அதுல வந்து இன்வால்வ் ஆனார்ன்ற ஒரே காரணத்திற்காக அவரை அதிமுக போலீசார் அப்போ வந்து என்ன அழுத்தமோ தெரியல, கைது செய்யப்படவில்லை. புகார் கொடுக்க சென்றவர் அடித்து உதைக்கப்படுகிறார். அந்த விக்டிமோட அண்ணன் அடித்து உதைக்கப்படுகிறார். அதன் பின்னர் போராட்டங்கள், இது அந்த ஆடியோ வீடியோ கிளிப்பிங் வெளியில வந்த பிறகுதான் வேற வழி இல்லாம பயந்து போய் சிபிஐக்கு மாற்றிய பெருமை மிகு அரசு அதிமுக அரசு. அப்பவும் என்னாச்சு, அந்த சிபிஐக்கு போன பிறகு கைது செய்யப்பட்டார்கள். யாரு? அதிமுக இருக்கவங்க கைது செய்யப்பட்டாங்க, முக்கியமான நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க எல்லாரையும் இதுல இருந்து நீக்கினார்கள். அப்போ அதிமுக வந்து அதுவும் அதே போல இது போல கிடையாது. அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் அதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்றது வந்து அந்த ஆடியோ கேட்டா அப்படியே தலை சுத்தம். இப்ப நீங்க போட்டீங்கன்னா கூட அப்படியே எல்லாருடைய இதுவும் குமுறும். அப்படிப்பட்ட மோசமான ஆட்சியை நடத்தியவர்கள் தான் அதிமுகவினர். அதை விட மிக மிக முக்கியமான விஷயம் சார், நிர்மலா தேவி விவகாரம். ஓப்பனா பேசினாங்க. she was procuring women. யாருக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளானது. அதுல கவர்னரை சம்பந்தப்படுத்தினாங்க, மேற்கொண்டார்கள். யாரு அந்த சாருன்னு அன்னைக்கு வந்து அதிமுக இருக்கக்கூடியவர்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? அந்த சார் யாருன்னு கண்டுபிடிச்சாங்களா? அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே மூடி மழுப்புனாங்களே. அவரு ஆளுநர் யாரு? எந்த கட்சியை சார்ந்தவர் அவரு? என்ன அந்த கூட்டணி காரணமா? நேரடி கூட்டணி, இப்பதான் கள்ள கூட்டணி, அப்ப நேரடி கூட்டணி, அந்த கூட்டணி காரணமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அதை மக்கள் யாரும் மறந்து போய்விடவில்லை. இதுதான் அதிமுக ஆட்சியில இவர்கள் பெண்களை காப்பாற்றிய லட்சணம். கல்லூரி பெண்களை அந்த நிர்மலா தேவி என்டைஸ் பண்ணாங்க, ப்ராஸ்டியூஷனுக்கு என்டைஸ் பண்ணாங்க. யாருக்காக என்டைஸ் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சது அதிமுக இல்ல. அதே போல இப்போ பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. பல்கலைக்கழகத்துடைய வளாகத்தினுள்ள ஒரு சம்பவம் நடக்கிறது. யார் சார் பொறுப்பதுக்கு? ஏதாவது கல்லூரிக்குள்ள போலீஸ் போக முடியுமா? அங்க ஒரு கல்லூரியில இருக்கக்கூடிய சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? கல்லூரியுடைய அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸுடைய துணைவேந்தர். அந்த துணைவேந்தரை நியமிக்காமல் ஒரு அற்பத்தனமான அரசியலை, வேண்டுமென்ற அரசியலை யார் செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். ஆளுநர் இப்போ துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை என்றால் அடுத்து என்ன பண்ணணும்? இருக்கக்கூடிய மூத்த ப்ரொஃபசர்ஸ் யாரோ அவங்கள வந்து இன்சார்ஜா போடணும். அண்ணா யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் இது சார்பாக ஏற்கனவே ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆளுநர் கிட்ட கொடுத்திருக்காங்க. ஆளுநர் என்ன சொல்றாரு? அவருடைய அற்ப அரசியல் ஆசைக்காக மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாடி கொண்டிருக்கிறார். அதே போல அங்க இருக்கக்கூடிய பதிவாளர் வந்து யாரு? அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா. யூசுவலா இந்த மாதிரி சென்சிட்டிவ் போஸ்டுக்கு பதிவாளரா யார போடுவாங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்களை போடுவாங்க. ஆனா இப்ப பதிவாளர் இருக்கக்கூடியவர் யாரு? MIT-ல இருந்து ஆளுநரால் இந்த பதவிக்கு அங்க கொண்டு வரப்பட்டவர். அப்போ யார் பொறுப்பேற்க வேண்டும்? துணைவேந்தருக்கு பொறுப்பு இல்லையா? சட்டமன்றத்திலே பேசப்பட்டது. இப்போ அங்க துணைவேந்தர் இருந்தா தடுத்திருக்க முடியுமா? துணைவேந்தர் இருந்தா தடுத்திருக்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா செக்யூரிட்டி எல்லாம் சார் உள்ள காலேஜ்குள்ள யார் பொறுப்பு? தடுத்திருக்க முடியுமா முடியாதான்றது செகண்டரி. காலேஜ் கேம்பஸ்குள்ள நடக்கிறதுக்கு யார் பொறுப்பு? போலீஸ் காலேஜ் கேம்பஸ்குள்ள போக முடியுமா? கேக்குறேன். கேப்போம்.